வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் நான் இன்றைக்கி உங்களுக்காண்டி வாழைப்பொத்தியில் வடகம் தான் செய்ய போகிறேன் வாழைப்பொத்தின்னு சொல்லிவினோம் வாழைப்பூவண்டும் சொல்லிவினோம் இந்த வாழை மரத்தில் இருந்து கிடைக்கிற அனைத்து பொருட்களுமே எங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணமானது தான் அதுலேயும் இந்த வாழைப்பொத்தியும் நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது இதில் நான் 3 வாழைப்பொத்தி எடுத்திருக்கிறேன் இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் சின்ன சின்னனாக வெட்டிட்டு தான் இந்த வடகத்துக்கு நாங்கள் பாவிக்க வேணும் இதை நான் இப்போ எப்படி வாழைப்பூவை கொத்தி எடுக்கிறேன்னு பார்ப்போம் இந்த சட்டியில் நான் தண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த தண்ணிக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுவோம் இந்த உப்பு ஏன் வந்து போடுறதுனா நாங்கள் வாழைப்பொத்தியை வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட வைக்க இந்த வாழைப்பொத்தி உடனும் கറുத்து போகிறது அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த உப்பை போட்டு தண்ணியில் இறைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நாங்கள் வாழைப்பொத்தியை வெட்டி போட வேணும் இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இந்த வாழைப்பொத்தியை எடுத்து இந்த மீளால் காஞ்சி கிடக்குது அதை மாத்திரம் வெட்டி எடுத்துட்டு இதை நான் இப்போ இந்த இப்படி ஒரு கத்தியால் தான் சின்னனாக கொத்தி எடுக்க போகிறேன் எனக்கு இப்படி கொத்தி எடுக்கிறது ஈஸி அதனால் நான் இப்படி கொத்தி எடுக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி அதை சின்னனாக வெட்டி எடுக்க முடியுமோ அப்படியே நீங்கள் வெட்டி எடுக்கலாம் இதே மாதிரி சின்னனாக நீங்கள் வெட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு வாழைப்பூ வடகம் செய்யக்க அது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எங்களுக்கு வடகத்துக்கு அது தப்பும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ கொஞ்சம் வடிவம் இருக்காது நான் இப்போ இந்த 3 வாழைப்பூவையும் நல்லா சின்னனாக வெட்டி எடுத்துருக்கிறேன் இதை நாங்கள் இப்போ போட்ட தண்ணிக்குள்ளேயே அப்படியே நல்லா பிணைஞ்சு கழுவி விடணும் வாழைப்பூவில் அந்த ஒரு கயர்ப்புத்தன்மை இருக்கும் நாங்கள் இப்படி கழுவும் போது அது இல்லாமல் போகும் உப்போடு சேர்ந்து இப்போ இதை நாங்கள் இந்த தண்ணியில் இருந்து புளிஞ்சு எடுக்க வேணும் ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது நாங்கள் இப்படி தண்ணியை புளிஞ்சு எடுத்தால் தான் எங்களுக்கு காயறதுக்கு வெயிலில் காய ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்செடுக்கணும் புளிஞ்செடுக்க தண்ணி எல்லாம் இல்லாமல் வரும் இப்போ இதை நான் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து நல்லா புளிஞ்செடுத்துருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது தண்ணி எதுவுமே இருக்காது அதில் இப்படி உதிரியாக கொட்டுண்டும் தண்ணி இல்லாட்டில் அப்படியே உதிரியாக கொட்டுண்டும் இதை நான் இப்போ ஒரு தட்டத்தில் போட்டிருக்கிறேன் இதை நாங்கள் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்க வேணும் காய வச்சா தான் எங்களுக்கு வடகம் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரே தட்டில் போட இல்லாதபடியே நான் 2 தட்டில் பிரித்து போட்டிருக்கிறேன் இப்போ பார்க்க எங்களுக்கு கணக்காக இருக்கிற மாதிரி தெரியும் அது காஞ்சி வர எங்களுக்கு கொஞ்சமாக தான் வரும் ஒரு நாள் பூவில் இதை காய வச்சு விடுவோம் இப்போ நான் ஒரு நாள் பூரா காய வச்ச இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டுது 3 வாழைப்பொத்திலையும் எனக்கு இவ்வளவு வாழைப்பூ தான் வந்திருக்குது ஒரு ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்ல வடிவாக காஞ்சி வந்திருக்குது இப்படி உதிரியாக இருக்கும் அப்போண்டா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாழைப்பூ வடகத்தை தட்டும் போது இப்போ இந்த வாழைப்பூ வடகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு உளுத்தம்பருப்பு தேவை இதில் நான் 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து 2-3 நேரம் கழுவிட்டு 3 மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறேன் இதை
3 மணித்தியாலம் ஊறின பிறகு நாங்கள் இதை அரைச்செடுக்க வேணும். இதை இப்போ நான் 3 மணித்தியாலம் ஊற வச்சு முடிஞ்சுது. தண்ணியை வடிச்சிட்டு நாங்கள் இதை இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்போம். நாங்கள் வடைக்கு அரைக்கிற மாதிரி சாஃப்டாக அரைக்க வேணும். இதை தண்ணி நிறைய நீங்கள் விடக்கூடாது. இதுக்கு நான் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு இதை நான் போட்டுட்டேன். 200 கிராம் உளுத்தம்பருப்புக்கு 1/2 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தண்ணி விட்டாலே காணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தண்ணியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு வாழைப்பூ வடகம் தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாலே காணும். வடைக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்க வேணும். நான் இப்போ இந்த அரைச்செடுத்த உளுந்த நாங்கள் இந்த காஞ்ச வாழைப்பூவுக்குள்ளே போட்டு விடுவோம். வாழைப்பூவோடு சேர்த்து தான் நாங்கள் இதை குழைக்க வேணும். அப்போ அதுக்குள்ளேயே போடுவோம். இதில் நான் 40 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். இந்த பெருஞ்சீரகத்தையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இதில் நான் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த செத்தல் மிளகாயையும் நாங்கள் அடித்து போட்டு கட்டத்தூள்னு சொல்லுவோம். அதைத்தான் இதில் போட போகிறேன். இதை நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கிறேன். இந்த பெருங்காயத்தூளையும் அதுக்குள்ளேயே நாங்கள் போடுவோம். இதில் நான் 20 கிராம் கருவேப்பிள்ளை எடுத்திருக்கிறேன். இந்த கருவேப்பிள்ளையும் நல்லா சின்ன சின்னனாக வெட்டிட்டு அதுக்குள்ளேயே போடுவோம். இதில் இப்போ இந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நாங்கள் ஏற்கனவே வாழைப்பூ கொத்தேக்க உப்பு போட்டபடியாக இதுக்கு நாங்கள் உப்பு பார்த்து தான் போட வேணும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒன்றா குழைக்க வேணும். இதை நீங்கள் கையை கழுவிட்டு கையாலேயே நல்லா குழைச்சிங்களா தான் எல்லாம் சேர்ந்து குழப்படும். கரண்டியால் குழைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில வேளை குழப்படாது. இப்போ நாங்கள் இதை கையால் நல்லா பிணைஞ்சு குழைச்சி விடுவோம். இப்போ நான் இதை நல்லா பிணைஞ்சு குழைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த டைமில் உப்பு வேணுமெண்டா சரி பார்த்து போடலாம். இப்படி வடை தப்புற மாதிரியே குழைச்சி எடுத்துருக்கிறேன் நான். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா குழைச்சி எடுத்துட்டோம். இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக்கி போட்டு வடகம் போல் தட்டி எடுக்க வேணும். நீங்கள் சின்னனா எடுத்து உருண்டையாக்கி தட்டி எடுக்கத்தா ஈஸியாகவும் காஞ்சிடும். வெயில்ல உங்களுக்கு பொரிக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நடுவில் பொரிபடாமல் பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுன்ற சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்தீங்களா காணும். உருட்டி எடுத்துட்டு நீங்கள் இப்படி உள்ளங்கையில் வச்சு அமர்த்தி விட்டீங்களா நல்ல மெல்லிஸாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே தப்பி எடுக்கலாம். நான் இந்த வாழைப்பூ காய வச்ச ரேயிலேயே இதை திரும்பவும் காய வைக்க போகிறேன். இடைவெளி விட்டு விட்டு வச்சிங்களா கொஞ்சம் ஈஸியாக காயும் வெயில்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் தட்டி தட்டி வைப்போம். நான் இப்போ இதை எல்லாத்தையும் தட்டி வச்சிட்டேன் தட்டத்தில். இதை நாங்கள் இப்போ வெயிலில் காய வைக்க வேணும். ஒரு 4 இருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சிங்களா இந்த வாழைப்பூ பழுதாகாமல் இருக்கும். வடகம் எல்லாத்தையும் மேலால் கொஞ்சம் அமர்த்தி விட்டீங்களா இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வரும். மெல்லிஸாக வந்தால் நல்லா இருக்கும். இப்போ நான் எல்லா வாழைப்பூ வடகம் தட்டி எடுத்துட்டேன். இதை நான் இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு இதை எப்படி காஞ்சி வந்ததுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இதை. இப்போ இந்த வாழைப்பூ வடகம் இது ஒரு நாள் முழுக்களும் வெயிலில் இருந்து நல்லா காஞ்சிருக்குது.
இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டுது பார்த்தீங்களா தெரியும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாகவும் எடுபடுது. காயாட்டி எங்களுக்கு ஒட்டி கொண்டு இருக்கும், கையில் வராது. நடுவில் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காய வேணும். இதை நாங்கள் இப்போ மெட்ட பக்கத்துக்கு நாங்கள் திருப்பி விட வேணும். இப்படி மாறி மாறி நீங்கள் திருப்பி திருப்பி 4லிருந்து 5 நாள் வரையும் இதை காய வச்சிங்களா உங்களுக்கு நல்ல ஒரு வாழைப்பூ வடகம் தயாராகிடும். இது இப்போ 5 நாள் நல்லா வெயிலில் காஞ்சி வந்துட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா காஞ்சி வந்திருக்குது. இது நல்லா ஈஸியாக நீங்களும் வீட்டில் செய்யலாம், கடையிலையெல்லாம் இனி வேண்ட தேவையில்லை. நல்ல ஈஸியான வாழைப்பூ வடகம் செய்தாச்சுது. எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா காஞ்சி வந்துட்டுது. நல்லா காஞ்சி வந்தால் எங்களுக்கு கிண நாளைக்கு இருக்கும், பழுதாகாது. காயாட்டி கொஞ்சம் ஈரலிப்பாக இருக்கும், எங்களுக்கு வேலைக்கு பழுதாகிடும் இந்த வாழைப்பூ வடகம். இதை நீங்கள் ஒரு போத்தில் போட்டு இறுக்கமான மூடி வச்சிங்களா அது பழுதாகாமல் இருக்கும். போத்தலில் இந்த ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. நீங்கள் போத்தலில் போட்டு இறுக்கி மூடி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரம் இதை நீங்கள் எடுத்து மத்தியானத்தில் பொரித்து சாப்பிடலாம். நான் இப்போ இதை இன்றைக்கு பொரிச்சிருக்கிறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வாழைப்பூ வடகம் நல்லா மொரண்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுது. நீங்களும் இந்த வாழைப்பூ வடகத்தை உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ, நல்லா ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. தேங்க்யூ.